நம்ம இருக்கிற நிலையிலிருந்து பெட்டர் நிலை கொண்டு போகிறது தான் நம்மை குறித்த கர்த்தருடைய நினைவு, கர்த்தருடைய நோக்கம். இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாரோ இன்னும் இவனை இன்னும் அதிகமாக எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி பயன்படுத்தலாம், அதான் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கமாக இருக்கு. நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள் ஒன்று கூட தீமை கிடையாதுங்க, நல்ல நினைவுகள். எரேமியா 29:11 வாசிப்போம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இந்த எரேமியா 29:11 2-3 மொழிபெயர்ப்பில் போடுறேன். முதல்ல NIV போடுறேன். ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ. தமிழில் சொல்லப்பட்டிருக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவின் போட்டிருக்கும். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, உனக்காக நான் வைத்திருக்க திட்டங்களை எனக்கு தெரியுங்கிறார். நமக்காக தேவன் சில திட்டங்கள் வச்சிருக்கிறாரா, சில நோக்கங்கள் வைத்திருக்கிறார், நினைவுகள் வைத்திருக்கிறாரா? என்ன நினைவுகள்? சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 115 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். He is mindful of us போட்டிருக்கு. மைண்ட்ஃபுல் ஆஃப் அஸ்னா கர்த்தருடைய நினைவுகள் முழுவதும் நம்மை குறித்தே இருக்குதுங்கிறான். அவருடைய மைண்டு ஃபுல்லாக எதில் இருக்குது என்றால் நம்முடைய நினைவுகள் அப்படி நிறைஞ்சு நிற்குது. எதுக்கு நினைக்கிறார்? கர்த்தர் நினைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்மை குறித்த கர்த்தருடைய நினைவுகள் அனைத்தும் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கலாம், நம்ம எப்படி உயர்த்தலாம், இன்னைக்கு இருக்கிற நிலையிலிருந்து நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம், அதான் நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகளாக இருக்கிறது. இப்போ உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு நினைவுகள் இருக்கா? என்ன நினைவுகள் இருக்கு? எப்படியாவது அவளை கல்யாணம் முடிச்சு அனுப்பிட்டோம்னா அப்பாடா நம்ம பாரம் முடிஞ்சிடும். அது ஒன்று தான். அந்த காலத்து கிராமத்தை சொல்லுவாங்க, வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன்டு. பிள்ளைகளுக்கு இருக்கிறதுலேருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி கொடுக்கலாம், பிள்ளைகளை எப்படி அடுத்த லெவலில் முன்னேற வைக்கலாம், செழிக்க வைக்கலாம். அப்போதான் நம்ம பிள்ளைகளை குறித்து நம்முடைய பிளான் இருக்குது. அப்படி தான் என் பிள்ளைகளை குறித்து எனக்கு திட்டம் இருக்குது. இருக்கிற நிலையிலே இல்லாமல் அடுத்த நிலைக்கு போகணும். இன்றைக்கி எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம இருக்கிற நிலையிலேருந்து பெட்டர் நிலை கொண்டு போகிறது தான் நம்மை குறித்த கர்த்தருடைய நினைவு, கர்த்தருடைய நோக்கம். இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாரோ இன்னும் இவனை இன்னும் அதிகமாக எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி பயன்படுத்தலாம், அதான் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கமாக இருக்குது. நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள் ஒன்று கூட தீமை கிடையாதுங்க, நல்ல நினைவுகள். கர்த்தர் நம்ம நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, நினைச்சா அவரை சிரிப்பார் தெரியுமா? சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா? கட்டாயம் சிரிப்பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நினைக்க சிரிக்கவே மாட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் கல்யாணம் பண்ண போகிற அந்த ஆணையோ பெண்ணையோ நினச்சா என்ன வரும்? உங்களுக்கு சிரிப்பு வரும். சிக்கிட்டான் பைத்தியக்காரன் அப்படியா? எப்படி சிரிப்பு வரும்? அவர்களை குறித்து சில நினைவுகள் வச்சுருப்போம். அந்த நினைவுகளை நினைக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்க நினைவுகள் அனைத்தும் நல்ல நினைவுகளாக இருக்கும் பொழுது அவருடைய முகம் மலருது. ஒரு நல்ல சம்பவங்களை பேசிகிட்டே இருப்போம். திடீர்னு உங்களுக்கு விரும்பாத ஒரு ஆளை யாரே ஒருத்தர் அதுக்குள்ளே பூத்திட்டார். உடனே உங்கள் மனசு எப்படி இருக்கும்? உங்கள் முகம் நாடி வேறுபடும். அப்படியே ஏன்? அவங்கள குறித்து நல்லா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து நினைக்கும் போதெல்லாம் அவர் நமக்காக வைத்திருக்க நினைவுகள் அனைத்தும் நல்ல நினைவுகள், வளமான நினைவுகளாக இருக்கிறதுனால தான் நம்மை நினைக்கும் பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். நினைவுகள் தாங்க முகத்தில் மலர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். திரும்பி வாசிப்போம் 29:11 காட்ஸ் வேர்ட் ட்ரான்ஸ்லேஷனில். ஐ நோ த பிளான்ஸ் தட் ஐ ஹேவ் ஃபார் யூ டிக்ளேர்ஸ் த லார்ட். They are plans for peace, not disaster. Plans to give you a future filled with hope. அதாவது அது அழிவின் திட்டங்கள் கிடையாது, சமாதானம் நிறைந்த திட்டம். Plans to give you future filled with hope. நம்பிக்கையினால் நிறைந்த திட்டங்கள் தான் நமக்கு வச்சிருக்கிறார்.
நம்மை குறித்த எந்த திட்டங்களும் கெட்ட திட்டங்கள் கிடையாது. நீங்கள் பைபிளை திறந்தீங்கன்னா உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஜாதகங்கள் இருக்கு. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஜாதகம் சொல்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டம், நோக்கம். கட்டத்தில் பார்க்க முடியாது, ஆனால் தேவனுடைய திட்டத்தில் பார்க்கலாம், தேவனுடைய வேதத்தில் பார்க்கலாம். நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களும் அத்தனை நோக்கங்களும் நல்ல எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் சுகத்தையும் சக்சஸான லைஃபையும் கொடுக்கக்கூடிய நல்வாழ்வின் திட்டங்கள். அதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள். இதை அவர் நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஈஸியா? அவருக்கு ஈஸி. அவருக்கு எதுவுமே கடினம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் முடிவை ஆரம்பத்திலேருந்து பார்க்குறவர் தான் கர்த்தர். ஆனால் எது கடினம் தெரியுமா அவருக்கு? இதை நம்மகிட்ட நம்ப வைக்கிறது தான் கடினம் அவருக்கு. இது நம்ம விசுவாசிக்க வைக்கிறது கடினம், நம்மை நம்ப வைக்கிறது கடினம். நம்ம நம்பினோம், விசுவாசித்தோம் என்றால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும், நிறைவே பார்க்க முடியும்.